நம்ம இந்தியாவை ஆல் அவுட் பண்றதுக்காக நேத்து இங்கிலாந்து அணி அசிங்கத்தின் உச்சிக்கே சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் சிராஜ் அவர் மேல இன பிரச்சனை தாக்குதலையும் நேத்து இங்கிலாந்து அணி அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த கௌதம் கம்பீர், சுப்மன் கில் எல்லாருமே கொதிச்சு போய் எழுந்திருக்காங்க. ஸோ இதனால நேத்து டே 2 ஆட்டம் நிறைவடைகிறப்ப ஒரு கலவரம், மிகப்பெரிய சண்டையும் நேற்றைய ஆட்டத்தின் போது நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அபாரமா பேட்டிங் பண்ணாங்க. 600 ரன்னை தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா களத்தில் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் ரெண்டு பேருமே கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட 50 பால்கள் விளையாண்டு இரண்டு பேருமே சேர்ந்து ரன்னை மெதுவாக 600 நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய விக்கெட்டை எடுக்க முடியாமல் தடுமாறின இங்கிலாந்து அவங்க எப்படியாவது விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு சிராஜ் அவருடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக சிராஜ் பக்கத்திலே சில்லி பாயிண்ட்ல நின்றுட்டு இருந்த இங்கிலாந்து பிளேயர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்தரக உறுப்பு வெளியே தெரிகிற மாதிரியான, அதாவது சிராஜ் அவருடைய மைண்டை கெடுக்கிற மாதிரி, கான்சன்ட்ரேஷனை உடைக்கிற மாதிரியான செயலை ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிராஜ் அவரை பார்த்து ஒரு இனவெறி, என ஏற்கனவே சிராஜ் அவர் மேலே இனவெறி தாக்குதல் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை சிராஜ் அவர் மேலே காது பட இங்கிலாந்து பிளேயர் பேச அந்த நேரத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை இழந்த சிராஜ் அடுத்த ஒரு இரு பந்திலேயே ஏறி அடிக்கிற அப்படின்னு முயற்சி பண்ணி பந்தை மிஸ் பண்ணி அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அவ்வளவு பொறுமையாக விளையாண்ட சிராஜ் இந்த சம்பவத்துக்கு அடுத்து தான் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு அடிக்க ஆரம்பித்து அவுட் ஆயிட்டாரு. இந்த சம்பவத்தை பார்த்த கௌதம் கம்பீர், சுப்மன் கில் இரண்டு பேருமே அப்போவே மைதானத்தில் ரொம்ப பெரிய அளவில் கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிராஜ் அவர் மேலே நடந்த இந்த பிரச்சனைக்கு கௌதம் கம்பீர், கில் இன்னும் மற்ற இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கிலாந்து பிளேயர்கள் கிட்ட இதை பற்றி சண்டையும் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கான வீடியோ புகைப்படம் வெளியாகலை, ஆனால் நியூஸ் மட்டும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு வெளியாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த தொடர் முழுக்க இங்கிலாந்து அணி ஆங்காங்க கொஞ்சம் தில்லு முள்ளு மோசமான செயலில் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறது நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தொடரை எப்படியாச்சும் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.